அல்லல் போம் வல்வினை போம். பிள்ளையாரப்பா, என்னுடைய பிரார்த்தனை ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டெய்லி உன்னை போட்டு புடுங்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். அம்மா உமா, அந்த தட்டை எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் கொண்டு போய் கொடு. பசிக்குது, கொண்டா கொண்டா. அண்ணே, இந்த அண்ணே சுட சுட தோசை, கொஞ்சோண்டு நெய் எடுத்துட்டு வா. அண்ணே, ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுனே. இப்படி நடந்துகிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. ஓஹோ. இந்த நெய். ஸ்பூன் அதுக்கு அப்படியே ஊத்து. மெதுவா சாப்பிடு. நான் போய் இன்னொரு தோசை எடுத்துட்டு வரேன். ஏய், கொஞ்சம் முறுமுறு எடுத்துட்டு வா. சரிண்ணே. எங்க போயிட்டா? பா, அப்படி பார்க்காதீங்கப்பா, வெக்கமா இருக்கு. வெக்கமா? உனக்கு இந்த வெக்கம், மானம், சூடு, சுரணை ஏதாவது இருக்காடா? நீ படிக்கிற படிப்புக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் என்னைக்காவது பேலன்ஸ் ஆயிருக்கடா? சாப்பிடுறது இவ்வளவு, படிக்கிறது துணுண்டு. என்னங்க காலங்காத்தால அவங்கிட்ட விசாரணை? சாப்பிடுற புள்ள கிட்ட போய் சும்மா நை நைன்னுட்டு. அவன் யாரு? நம்ம புள்ள தானே, சாப்பிட்டு போட்டுமே. டே கண்ணா, நீ சாப்பிடுற. நல்லா சாப்பிடுற. நிறைய படிக்கிற புள்ள குறைய திங்கும். எல்லா பிள்ளைகளும் 12 மணி நேரம் படிச்சுட்டு 5 நிமிஷம் சாப்பிட்டு படுத்துக்கும். ஆனா இந்த நாதாரி 12 மணி நேரம் தின்னுபிட்டு 5 நிமிஷம் கூட படிக்காம போய் படுத்துக்கிறான். இதெல்லாம் எப்படி? நீ எங்க போற? இந்த பாரு, எல்லாரும் காதுல மூக்குல வளைய மாட்டிப்பாங்க. இவன் புருவத்திலே வளையத்தை மாட்டிருக்கான். அந்த புருவத்தை ஏண்டா விட்டு அதுலயும் மாட்டிக்க வேண்டியதானே? என்னடா ஃபேஷன், மண்ணாங்கட்டி ஃபேஷன் இது? என்னடா எப்ப பாரு பிட் பாக்கெட்கார மாதிரி கழுத்துல ஒரு பிளேடு, முழுக்கையும் இல்ல அரக்கையும் இல்ல, முக்கா கையில ஒரு சட்டை, அதையும் கிழிச்சு விட்டுருக்கான் பாரு. கேட்டா ஃபேஷன் கீஷன். நான் அப்புறம் நான் இருங்க, நீங்க அந்த காலத்து எஸ்எல்சி, அதுவும் ஃபெயில். ஆமா, என் புள்ள டிகிரி படிக்கிறான். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறா. ஆமா, கிழிச்சான். ஒரு பில் கலெக்டரா கூட ஆக மாட்டான். நான் சொல்றேன், இவன் போடுற ஆட்டத்துக்கு சோத்துக்கு நடு ரோட்ல கையேந்தி நிக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். அண்ணே, இந்த அண்ணே முருகலா தோசை, இன்னொரு தோசை கொண்டு வரேன். போறடி, ஏற்கனவே நிறைய தின்னாச்சு, போரும் போ தின்னு. உன்னை வளர்க்கறதுக்கு ஒரு எருவு மாட்டை வளர்த்திருந்தா டெய்லி 4 லிட்டர் பாலாவது கொடுத்துருக்கும். சொல் புத்தியும் கேட்கறது கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. நல்லா 3 வேளையும் மூக்க பிடிச்சு திங்க வேண்டியது. காலையில ஊரை சுத்த வேண்டியது, மத்தியானம் சினிமா, ராத்திரி பூரா பேய் வர்ற வரைக்கும் கேரம் போர்டு. பேரை கெடுக்கிறதுக்குனே பிறந்திருக்கிறேன்னா நம்மள பெத்ததுக்கு பதிலா ஒரு எருமை பெத்திருக்கலாம் சொல்லி பாரு. ஆமாமா சொன்னாரு, பெத்து இருந்தா தெரியும். எருமை ரேஷன் கடைக்கு போமா, கரண்ட் பில் கட்டுமா, அது எப்படி கட்டும்? ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணி டவுரி சம்பாரிச்சு கொடுக்குமா? உங்க அப்பா பரவாயில்ல, உன்னை எருமன்னு சொல்லியிருக்காரு. இவங்க அப்பா இருக்காரு, இவன் நாயின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பெம்போர்கன் டாபர் பர்பா நாய் இல்லையா, சொறி பிடிச்ச நாட்டு நாயா. உண்மைதானே? நீ என்ன பண்ணிருக்கணும்? உடனே பாஞ்சு கடிச்சு குதறி இருக்கணும். டேய், டைம் என்னடா? பொண்ணு இப்படி மிட் நைட்ல இங்க இருந்தா வீட்ல திட்டாம என்ன பண்ணுவாங்க? தோ வந்துட்டான்டா அட்வைஸ் ஆறுமுகம். இல்ல வீட்ல மூடு 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 மூடுறே. 90 சாப்பிட்டியா? இல்ல, பசிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் அத கவனிப்போம், போலாமா? ஏய், ஜெயிச்சது யாரு? அப்ப போலாம். குவார்டர் வாங்கி 90 கட்டிங் அடிக்கலனா தூக்கம் வர மாட்டேங்குது. 90 டெய்லி 90 அடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டா போறியே, யாரா கத்துறப்பா? கோவிந்தராஜன் தான். யாரா அது? உங்க அப்பா. என்னடா அப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? அவனுக்கு என்ன மரியாதை வண்டி கிடக்கு? ராத்திரி வீட்டுக்கு லேட்டா போய் கதவு தட்டி அப்பான்னு கூப்பிட்டான். அவன் பக்கத்து வீட்டு கதவு தட்டி என்னப்பான்னு கேக்குறான். காலேஜ் புது பொண்ணு வரடா. கிளாஸுக்கு புது பொண்ணு வராளா? ஆமா சார். அவ பேர் என்ன? தெரியும் சார். மூஞ்சியை பாத்திருக்கியா? இல்ல சார். பின்ன என்ன பண்ணலான்னு இருக்கிற? இட்லிக்கான என்ன சொல்றான்? அவன் கிடக்குறான் அல்ப. பொண்ணு பேர் தெரியாது, மூஞ்சியை பார்த்தது இல்ல, ஆனா ஒரே டான்ஸ். இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு இல்ல, இவனுங்களுக்கு. டேய், இப்ப ஒழுங்கா படிக்கல, பின்னால சாதாரண வேலை கிடைக்கும், கல்யாணம் மட்டும் ஆயிடும். வேலைக்கு போய் செத்து சுண்ணாம்பாய் பாதி ராத்திரி உடம்பு வலியோட வீட்டுக்கு வந்து ஹாபாடா அப்படின்னு உட்காருவீங்க. உங்க பொண்டாட்டி ஐயோ பாவம்
புருஷன் நமக்காக கஷ்டப்படுறாரு, அவரை குழிப்படுத்துவோம் அப்படின்ட்டு குளிச்சு தலை சீவி பூ வச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து ரூம் கதவை தரப்பா. நமக்கு தான் இங்க எல்லாம் கிடக்குது. அவ உள்ள நுழைஞ்ச உடனே ஹாட் டமால்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அவ பக்கத்துல வந்தா உடம்பெல்லாம் வேர்த்துடும், நாக்கெல்லாம் குழரும், உதடெல்லாம் வெளிரி போகும். அப்பா முடியாதுடா. அங்கதான்டா ஆரம்பிக்குது உங்களுக்கு தினம் தினம் கண்டம். தலைவலி வரும், பேக் பெயின் வரும், முட்டி வலி வரும். பொண்டாட்டி பக்கத்துல வந்து பேசினாலே தேவையில்லாம கோபம் வரும். இது மட்டும் நடக்கல. என் பேர் வெங்கடா தெரியலடா. என்னது இது? லீவ் லெட்டர் சார். எதுக்கு லீவ்? ஓ, நான் சொன்னதுக்கு ஃபீல் பண்ணிட்டியா? லீவ் எனக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கு ரொம்ப நெஞ்ச நக்குறீங்க. லைஃபை என்ஜாய் பண்ண விடுங்க சார். லீவ் போட்டு கிளம்புங்க சார். நீ உருப்படவே மாட்டே. Excuse me, sir. Yes. May I come in? Yes, you can come in. Thank you, sir. நீதான் புது ஸ்டூடெண்டா? Yes, sir. உன் பேர் என்ன? Suchitra. உன் பிரதர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. சார், ஒரு தாய் வயித்து பிள்ளைய ஒத்துமையா இருங்க. சார், நீ போமா, அந்த பக்கமா போமா. மோசமான பிரதர்ஸ். Hi, I'm Shweta. Hi, I'm Shakila. Hello, Mumtaz. Hi. Hi. I'm 90. சார், கார்த்திக் என்ன ஞாபகம் இருக்கா? என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பிளட் கொடுத்து பணம் கொடுத்து. Yeah, உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? அவனுக்கு என்ன ஜாலியா இருக்கான். டேய் 90, அந்த பொண்ணு உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப க்ளோஸ்ரா. என்ன சத்தாங்க? டேய் அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். அடிச்சாங்கமா பையன். ஓ லட்டியை குடு, அடிச்சே 2 லட்டி உடைஞ்சு போச்சு. டேய் சத்யா, 90 இன்னும் கொஞ்ச நேரத்துல 45 ஆயிடும் போல இருக்குது. ஆமாண்டா. என்னடா பண்ணலாம்? எல்லாம் தலைவர் சத்யா பாத்து பண்ணா. சத்யா. ஏய் வணக்கம் சார். யாரு பாத்தீங்களா? தியேட்டர்ல கண்ணாடி உடைச்சது இந்த கேங் தான் சார். கண்ணாடி உடைக்கிறியா? சொல்றா. அடிக்க வடி வச்சு அவசரமா பண்ற. சார், இவங்களை எவனுமே வெளிய விடாதீங்க சார். உள்ள தூக்கி போட்டு தோலை உரிங்க சார். ஏண்டா அங்க எஸ்கேப் ஆயிட்டு இங்க ஏண்டா வந்தீங்க? இந்த எருமை மாட்டிக்கிட்டான்ல, அதனால தான் சார். தியேட்டர்ல ஏண்டா கண்ணாடி உடைச்சிங்க? நாங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஃபேன் சார். எங்களுக்கே டிக்கெட் இல்லைன்னா. டிக்கெட் இல்லைன்னா கண்ணாடி உடைப்பீங்களா? உடைக்காம விட்டுருமா பின்ன? படம் ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர் கல்யாண பொண்ணு மாதிரி அலங்கரிச்சு கட் அவுட் வச்சு பட்டாசு வெடிச்சு தலைவன் ஸ்கிரீனுக்கு வரும்போது கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைக்கிறது நாங்க. தினம் தினம் ஹவுஸ்ஃபுல் போர்டை பார்த்து சந்தோஷப்படுறது நாங்க. படம் 100 நாள் ஓடுற வரைக்கும் விசிடி வராம அந்த பிரிண்ட்டை பாதுகாக்கிறது நாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஃபேன்ஸ் எங்களுக்கே அவன் டிக்கெட் இல்லைன்னு சொன்னா எப்படி சார் ஒத்துக்க முடியும்? 402 ஒரு டீ வாங்கிட்டு வாயா. அப்படியே எனக்கு ஒரு பூஸ்ட். ஆமா தெரியல அடிக்குது. உனக்கு பூஸ்ட் பக்கெட்ல இல்லடா வாங்கிட்டு வரணும். ஏய் உன் பேர் என்ன? ஸ்பைடர்மேன் அலை சுரேஷ். அது என்னடா ஸ்பைடர்? உங்க அப்பா என்ன செய்யறாரு? எனக்கு அப்பாவா இருக்காரு. முட்டியை பேத்து போடுவேன். என்ன வேலை செய்யறாரு? வேலை தேடிட்டு இருக்காரு. நேத்து கூட ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. உங்க அப்பா மினிஸ்டர். மினிஸ்டரா? மினிஸ்டர் வீட்ல குர்கா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அத சொல்ற பரதேசி. உன் பேர் என்ன? தலைவன் சத்யா சார். அது என்னடா தலைவர் சத்யா? அப்படிதான் சார் இவனுங்க எல்லாம் கூப்பிடுறானுங்க. உங்க அப்பா என்ன செய்யறாரு? என்னடா அங்க இங்க பாக்குற? ஏதாவது தப்பு தானே பண்ணிட்டு லாக்அப்ல இருக்காரா? இல்ல சார், இந்த ஸ்டேஷன்ல தான் சார் வேலை செய்யறாரு. இந்த ஸ்டேஷன்லயா? ஆமா சார். ஏண்டா எஸ்ஐ டீ கேட்டார், ஓகே. நீ எதுக்குடா பூஸ்ட் கேட்ட? தெரியாம கேட்டேன். எப்போ 90 தான் கேட்பேன். மார்னிங் டைம் ஆச்சுன்னு பூஸ்ட் கேட்டேன். அதுக்கும் அடிக்கிறானுங்க. உனக்கு பட்டும் புத்தி வரலையே. அம்மா ஒரு தடவை சொன்னா போறாங்க. நல்ல மாடா ஒரு சூடா. ஒரு தடவை சொன்ன எத்தனை வாட்டி இவனுக்கு சொல்றது? அறிவு வேண்டாம்? இவனை படிக்க வச்சு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கணும்னு எந்த ஏசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேனோ அவர் முன்னாடியே 30 வருஷமா கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாத்தையும் மண்ணோட மண்ண ஆக்கிட்டானே இவன். இங்க பாருமா, ரொம்ப பேசினா விட்டு விட்டு ஓடி போயிடுவேன். என்னடா என்ன? அது ஒண்ணு இல்லைங்க. பேசுன பாபா கிச்சி கிச்சி தா. சத்யா சத்யா நைட் ஷோக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்கு. தலைவர் படம் வரியா? போடா. என்னடா உசு உசுன்னு?
ஐயோ அப்பாடா. உங்க அப்பா தானே அந்த டக்கோட்டா சைக்கிள் எடுத்துக்கு லேட்டாங்க, அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். டக்கோட்டா டேய், நீ போண்டா மாதிரி இருந்துட்டு ஏன் சைக்கிள டக்கோட்டாங்கறியா? உன் கூட சேர்ந்தா அவன் கெட்டு போறான். போடா. அப்ப நீங்க வரீங்களா? சத்யா இதான்டா உன் காதல் தேவதை வசந்த மண்டபம். வசந்த மண்டபம் சூப்பரா இருக்குதுடா. வீடு இல்லடா, வசந்த மண்டபமே தான். ஏண்டா ஒரு பீரை 4 பங்கு போட்டு சாப்பிடுற நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? டேய் லவ்ல இதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வருமாடா? இவன் வேற. சத்யா கை கீச்சு வருது பார். சரியான ஆளு தான்டா தூது போறதுக்கு வந்திருக்கு. யார் நீ? என்ன இது? லவ் லெட்டர். லவ்ஸா? உங்க லெவல் என்ன, என் லெவல் என்ன? என்ன போய் நீங்க காதலிக்கிறதுன்னா வெக்கமா இருக்கு. உனக்கு கொடுத்தான் மேல என் டார்லிங் சுச்சி இருப்பா, அவகிட்ட கொண்டு போய் கொடு. உன் லெவலுக்கு எங்க அம்மா வேணுமா? உங்க அம்மா எவனுக்கு வேணும்? என்ன கொண்டு போய் சுச்சி கிட்ட கொடுப்பா. நீ இடம் தெரியாம வந்திருக்க. ஐயோ சத்யாவை பத்தி தெரியாம டென்ஷன் பண்றாளே. வீட்டுக்குள்ள என்ன வேலை பண்ற? வீட்டுக்குள்ள சமையல் பண்ணுவேன், கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இந்த லெட்டர் கொண்டு போய் குடுக்கலன்னு வெச்சுக்கோ, சமையல் பண்றதுக்கு கை இருக்காது, கடைக்கு போறதுக்கு கால் இருக்காது, எல்லாத்தையும் சும்மா நறுக்கி எடுத்துருவேன். போடே, கொண்டு போய் கொடு போ. போ, அப்படியே திரும்பி பார்க்காம போ. உள்ள क्वेश्चन பேப்பர் அமைச்சிருக்கிறேன், அதுக்கு பதில் வருமோ பாம் வருமோ? தம் இல்லாத பசங்க. யம்மா யாரோ ஒரு ஆளு இந்த லெட்டரை கொடுத்தாமா, இத உங்ககிட்ட குடுக்கலன்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். வாட்? நான் ஐ லவ் யூ சொன்னதுக்கு என்ன பதில்? வாட் நான்சென்ஸ். ஏய், நான் ஐ லவ் யூ சொன்னல, அதுக்கு என்னடி பதில்? என்ன யோசிக்கிற? சொல்டி. சொல்லு டியா. என்ன திமிரு? ஏய் அழகுசாமி, என்னம்மா? எவனோ வெளியில சைட் அடிக்க வந்திருக்கான், என்னன்னு பாரு. ஏய், யாரா அவன்? யாரும் இல்லையே. யாரும் இல்லம்மா. அழகான வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல வேலைக்கே வரக்கூடாதுப்பா, கருமண்டா. எங்க ஒளிஞ்சு போனா அந்த டுப்புக்கு? என்ன பாக்குற? காதலி கண்ணுக்கு மட்டும் தாண்டி காதலன் தெரியுமா? ஆமா, வேலைக்காரன் விட்டம்ச்சா பயந்துரும் நினைச்சா? சி போடா. இப்ப போறேன், ஆனா நாளைக்கு இதே டைமுக்கு வருவேன். வெயிட் பண்ணு. பட்டா ஒரு கிச்சன்ல அட்டெண்டன்ஸ் கொடுக்க வரார் பாரு. குட் மார்னிங் गर्ल्स. குட் மார்னிங் அங்கிள். அங்கிளா? இட்ஸ் ஓகே. நோ ஜாகிங், only exercise. 1 2 3 4 5 6 7 1 15 16 18 19 20 21 22 23 24 27. Hey, யார் அடிங்க? Who are you? ஐயோ அம்மா அம்மா. அம்மாடி. மூஞ்சிலியா கைய வைக்கிற நீ? போட போட போட. கையில என்னடா மோதிரமா? கலட்டா போடா. நல்ல வேலை, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. காப்பாத்துங்க, ரோடு போறேன் பாருப்பா. உருள ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் எந்திரா. மச்சான் பாதி மார்க் பண்ணிட்டேன். போலாம் சத்தம் வர. வாங்க வாங்க போடு வாங்கடா. ஒண்ணு புடிடா டேய். ஐயோ இது பாடாயினா. ஏண்டா பொழைச்சிருப்பான்? சந்தேகம் தான். என்ன ஆச்சுப்பா? நல்ல சமயத்துல வந்து சத்யா,
சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி வரைக்கும் போனது. ஹாஸ்பிட்டலுக்கா? எஸ்ஐ பூபதியை யாரோ ரவுடி பசங்க பார்க்ல போட்டு அடிச்சிட்டாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு, போய் பார்க்கணும் வா. நீங்க இந்த சைக்கிள்ல போங்க, நான் இந்த சைக்கிளை பஞ்சர் போட்டு எடுத்துட்டு வரேன். டேய் அப்பா கூட போடா. டேய் என்ன பேசுற நீ? நம்ம ஸ்டேஷன் எஸ்ஐ அடிபட்டு கிடக்காரு, நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வேணுமா? சீக்கிரம் வா. டேய் சொத்த சைக்கிளை பஞ்சர் விட்டு வீட்டுல வந்து விடு. சரிங்கப்பா. நல்லா மிதி. அதான் மிதிச்சிட்டேனே. எப்போ? இத மிதிச்சிட்டு இருக்கேன். ட்ரெயின் சவுண்ட்ல காதுல விட மாட்டேங்குது. மிதி. அப்பா அம்மா அம்மா அப்பா. பூபதி சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எப்படி சார் பொறுத்துக்கிறது? சார் எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்குன்னு கேக்குறியா இல்ல இப்போ எப்படி இருக்குன்னு கிண்டல் பண்றியா? இல்ல சார், எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். என் காதல உன் கொழுப்பு அடங்கிடுச்சான்னு கேட்டா மாதிரி இருந்தது. யோ கத்தாதையா, எவனோ ஒரு திருட நம்ம போலீஸ் அடிச்சிட்டான்னு சொன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலையா? சார் அவனுங்க திருடனுங்க இல்ல சார், அவங்க திருடனா இருந்தா எதுக்கு சார் திருப்பி ஓடி வந்து அடிக்கணும்? ஏதோ பஞ்சம் வச்சு அடிச்சிருக்கானுங்க சார். இவன் உன் பையன் தானே? ஆமா சார். இவன் இங்க எதுக்கு வந்தான்? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவனை ஒரு தடவை மங்கி கேப் போட்டு காட்ட சொல்லு. பூபதி, உனக்கு யார் மேல சந்தேகப்படணும்னு தெரியாது, நீ போப்பா. சரி சார், போயிட்டுறேன் சார். உடம்பு பாத்துக்கோங்க சார். சரி நானும் வரேன். சார் நீ யார்கிட்ட பேசுற முதல் தெரிஞ்சுக்கோ. தெரியுதா சார்? குட் மார்னிங் சார். டேய் இத பாரு, வாழ்க்கையில எவனும் என்ன ஏமாத்த முடியாதுடா. எது அடி? என்ன அடிப்ப நீ? 3 4. டேய் சார் நீ போலீஸாடா? ஆமா சார். உடம்பே இல்ல, உன்னை எப்படா கான்ஸ்டபிள செலக்ட் பண்ணாங்க? அச்சக்கா இத மாட்டு. மாட்டேன் சார். ஓடுறா சீக்கிரம். உன் பேர் என்ன? பழனி சார். எந்த ஊரு? பழனி சார். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? பழனி சார். ஸ்டாப் தி பிளடி நான்சென்ஸ். உங்க அப்பா பேர் பழனி தானே? இல்ல சார், அம்மா பேர் பழனி சார். நோ மோர் क्वेश्चंस. சார் கமிஷனர் கேட்டா என்ன சொல்ல? பழனிக்கு போகிறேன் சொல்றா. மங்கி கேப் பழனில வாங்கிக்கிறடா. ஓகே சார். ஆட்டோ நிக்காத, போ போ. அம்பாஸ்டர் போ, போய் நிக்காதயா, போயா. ஏமா உன் புடவைய கொஞ்சம். யோ கரெக்ட்டா பேசு, ரொம்ப ஓவரா பேசுற. இல்லம்மா, புடவை வீல்ல மாட்டிக்கிறாப்ல இருந்துச்சு, அதான் தூக்க சொன்னேன். போடாங்கோ போடாங்கோ போடாங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏண்டா நீ சொக்கலிங்க பையன்ல? இல்ல சார், சொக்கலிங்க எங்க அப்பா சார். கிண்டலா? ஏண்டா உன்னை மங்கிக்க போட்டு வந்து காட்ட சொன்னல, ஏண்டா வரல? மறந்துட்ட சார், அப்புறமா போட்டு காட்டுறேன் சார். ஓகே சார். அப்புறமா இல்ல, இப்பவே போட்டு காட்டுற. நீ மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தனா போடுறேன். போடுறோம் போடு போடுறோம். சார் கிஞ்சிச்சு சார். ஐயோ ஏண்டா கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா உங்களுக்கு? பரவாயில்ல, வேற கேப் வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டு காட்டுறேன். ஓகே சார். எங்க வர சார்? போலீஸ் ஸ்டேஷன் தான். அப்ப பார்க்குங்க. பார்க்க பத்தி ஞாபகப்படுத்தாத. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அச்சக்கா பாய் சார். பாய் சார். ஓகே சார். இவனுங்க 1 2. ஆஹா சென்டிமெண்ட். அந்த இடம் சரியில்லை, இடத்தை மாத்திரா பூபதி ராஜா. ஏக் தோ தீ. எப்பா என்னடா இது? இங்கிலீஷ்ல பேசினா அப்படி போறானுங்க, ஹிந்தியில பேசினா இப்படி போறானுங்க. இன்னைக்கு வாஸ்து சரியில்லை, எக்ஸசைஸ் கேன்சல். தீப்பு 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 குமாரே. ஏய் வரல, விசில். வா சத்யா, வா. நல்லா இருக்கியா? இப்போ நான் நல்லா இல்லன்னு சொன்னா அப்படி ஓரமா உட்கார்ந்து அட போறியா? போயா. உன்கிட்ட போய் பேசணும். எஸ் எனக்கு பூபதி ஸ்பீக்கிங். என்னவே பொது கூட்டத்துல கல்லு வீசுறான்ல, எவன்டா அவன்? யாரது? ஏய் யாரா நீ? இங்க என்ன பண்றீங்க? சார் இந்த ஸ்டேஷன்ல யாரோ ஒருத்தர் ஹோல்சேல்ல மங்கி கேப் வாங்குதுன்னு சொல்லிச்சு, அதான் சார் கொண்டு வந்திருக்கேன். ஆஹா ஹோல்சேல் பார்ட்டியா நீ? டேய் உன் மங்கி கேப்ப கடந்த ஒரு மாசமா யார் யாருக்கெல்லாம் வித்தியோ அந்த லிஸ்ட் இப்ப எனக்கு வேணும். பாப்பா ஓகே சார். கூப்பிட்டீங்களா? உட்காரு. டீ சாப்பிடுறியா? இல்ல வேணாம் சார். உன் காலேஜ் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். உன் லவ் ரொம்ப நல்லா இருக்கு சார். நீயும் சுச்சித்ராவும் பப்ளிக்ல சுத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இதுவே கமிஷனர் பார்த்திருந்தாரு, ருத்ர தாண்டம் ஆடி இருப்பாரு. அவர் எப்படி சார் நடு ரோட்ல டான்ஸ்? சிரிக்காத.
ஜாக்கிரதையா இரு. உனக்கு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? டேய் ஐயா, நாளைக்கு காலையில வந்து கையெழுத்து போடுறேன். சரிங்க ஐயா. ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்ப நல்லா படி. உங்க அப்பா உன்னை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆமா, பாக்கெட் மணி ஏதாவது கொடுப்பாரா? எங்க சார், எங்க அப்பாவுக்கே பாக்கெட்ல மணி இல்ல, அப்புறம் எனக்கு எப்படி? இப்படி வெட்டியா சுத்துறதை விட பார்ட் டைம் ஜாப் ஏதாவது செய்யலாமே. என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? ஃபுல் டைம் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது, எங்க சார் பார்ட் டைம் ஜாப்லாம்? போலீஸ் இன்ஃபார்மர் ஆயிரு, பணம் கிடைக்கும். நாளைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக வேண்டியவன் இன்னிலேருந்து போலீஸ் வேலையை ஆரம்பிச்சிரு. இந்த பணத்தை வச்சுக்க. இல்ல வேணாம் சார். சும்மா தரல, யூஆர் a police informer. அப்ப சரி சார். அட்வான்ஸ் ஃபார் a part time job. ஓகே சார். பாய் சார். அடைய பையனோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. டிப்பு 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 குமரே, நல்ல செய்தி சொல்ல போற டிப்பு குமரே. ஐயோ எஸ்ஐ மாமா வரான்டா. டிப்பு ஓ டிப்பு. லுக் அட் தட். பனியில் நடந்துட்டு இருக்கிற இந்த பரதேசி தான் இன்னைக்கு பலிகடா. ஃபாலோ மீ. தொப்பி 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 குமாரே. ஏன் சார் பனியில் நனையறீங்களே, தலைக்கு தானே கேப் போட வேண்டியதானே? வாழ்க்கையே தொலைச்சிட்டேன், தொப்பி எதுக்கு? ஹலோ, இந்த காலத்துல ஃப்ரீயா கொடுத்தா பெனாயிலே குடிக்கிறானுங்க. நீ என்ன வாழ்க்கை ஒரு சினிமா. மங்கி கேப் போட்டிருக்கான். அன்னைக்கு நம்மள அடிச்சது இவனா இருக்குமோ? சேச்சே இருக்காது. ஆஹா, வரானே வரானே. ஆவேசமா வரத பார்த்தா ஆப்பு வச்சிருவான் போல இருக்கு. அப்படியே விடுறா ரிவர்ஸ் ஜோட்டு. டேய் டேய் டிப்பு 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 குமாரே, ஒத்து 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 குமாரே. இந்த ஆள் ஏன் என்ன பத்தி இப்படி ஓடுறான்? இப்பெல்லாம் அந்த ஆளு மங்கி கா போட்டவங்கள பார்த்தாலே தலை தெறிக்க ஓடுறான்பா. ஆமா, மணி என்ன? அந்த மணி கேட்கதான் நானே வந்தேன். டேய், அவ கூட ரெண்டு வாட்ச்மேன் வரானுங்கடா. அறா அவனே, அவன் வாட்ச்மேன்டா, போலீஸ்காரங்க. என்ன எனக்கு தான் வருது, அடைக்கடா. 1 minute. சாமி எப்ப மலைக்கு போறியே? அடுத்த மாசம் தான் போறேன். ப்ரமோஷன் கிடைக்கும். நீ தான் போலீஸ், நீ தான் பிடிக்கணியா? நான் தான் பிடிக்க போறேன். அப்ப சரி. சூப்பரா மச்சான். இன்னொருத்தர் இருக்கானே, என்னடா பண்றது? 90 seconds. பட்ட பகல்ல போலீஸ்காரன் இருந்து லட்டியை பிடிக்கிட்டு போறான். வேளை நம்ம தொப்பி புடுங்கல. புடிங்கனே. தொப்பி புடி. தொப்பி புடி. கத்த கத்த வாய் மூடு. ஆமா, நீ லஞ்சம் வாங்குவாமே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? லஞ்சம் வாங்குற போலீஸ் எனக்கு பிடிக்காது. சாமின்னு பாக்குறேன், இல்ல சங்கோதிடுவேன். புடி லட்டி. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நான் இந்தியன், இவன் தமிழன். அப்ப இவரு ராமனா. ஐயோ, ஏய் விட மாட்டேடா உன்ன மாவன. விட மாட்டேன். அப்ப அம்மரா குடா. ஏய், போலீஸ் கிட்ட லஞ்சமா அநியாயம்ல. ஏய் போடா, மண்டில போடு. போடு தரையில. இந்த அப்படி நீட்டி காச்சி. தொப்பி கொடு. இந்த தொப்பி. போ. எங்கயா கமிஷனர் பொண்ணு? இவனுங்க இங்க தேடிட்டு இருக்கானுங்க. நம்ம தலைவர் சத்யா இந்நேரம் டியூட்டே ஆரம்பிச்சிருப்பான். ஆஹா, லைசன்ஸா? நான் உன்னை கேட்கலையே. சிபு தேவையில்லை. அப்புறம் ஏன் சார் வண்டி நிப்பாட்டுங்க? இந்த மங்கி கேப்ப போட்டு காட்டு. சார் வர போலீஸ்காரன் சொல்ல தாங்கல சார். வாயை ஊத சொல்றீங்க, 8 போட்டு காட்ட சொல்றீங்க. இப்போ என்ன மஞ்சுக்குள்ள போட்டு காட்ட சொல்றீங்க? கொடுமைடா சாமி. டேய், தீவிரவாதிங்க அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்கடா, அதனால தான் நான் போட்டு காட்ட சொல்றேன். போடுறா. ஆமா, அட்டாக் பண்ணிட்டு மவுண்ட் ரோட்ல சுத்திட்டு இருப்பான். கொஞ்சமாச்சும் வேண்டாம். முகத்தை நல்லா மூடுறா. கண்ணை மட்டும் பார்க்கணும். போ சார், இந்த குள்ள நானே வச்சுக்கிட்டா? போடா. சிக்குடு. போ சார். வீரப்பனை எப்ப சார் பிடிப்பீங்க? 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட். போடா. வந்துட்டான். கொடுப்பான் பிடிச்சிட்டு போயிரு. நெக்ஸ்ட்.